7ஆம் தேதிங்க ஜூன் மாசம் ரஷ்யா மொத்தம் 18 ட்ரோன்கள் அனுப்புனாங்க. ஆனா நாங்க 17 ட்ரோன்களோட தலைய திருப்பிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா உக்ரைன்ல பல இடங்களிலும் தாக்குதல் நடந்திருக்கு. உக்ரைனோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தெர்மல் பவர் பிளான்ட் இது போல பல ஏரியாக்கள்ல தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா உக்ரைன் தரப்புல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பதிலுக்கு நாங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறோம்? அதாவது ரஷ்யா தரப்பு வந்து 18 ட்ரோன்கள் வந்துருச்சு. அதுல 17 தடுத்துட்டாங்க. ஆனா நாங்க என்ன தெரியுமா பண்ணிக்கிறோம்? ரஷ்யாவோட ராஸ்டவன் டவ் இருக்கு இல்லையா? அங்க வந்து நொவோசத்தின்ஸ்கி அப்படின்ற ஆயில் ரிஃபைனரி. அந்த ஆயில் ரிஃபைனரி மேல தாக்குதல் பண்ணிட்டோம். அடுத்து பெல்கிராட்ல தாக்குதல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த இடங்கள்ல மிகப்பெரிய சேதாரங்கள் ரஷ்யாக்கு ஏற்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்கள் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. எங்க லிமிட்டடா தான் தாக்குதல் பண்ணும் புரியுதுங்களா? நாங்க கொடுக்குற ஆயுதத்தை பயன்படுத்தி ரஷ்யாவோட டீப் இன்சைட் டெரிட்டரிக்குள்ள அட்டாக் நகி ஒன்லி ஃப்ரண்ட் பொசிஷன்கே அட்டாக் அப்படிங்கிறது போல பைடன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, யார் யாருக்கு அதாவது மேற்குலக நாடுகள் மேல பிடிக்காத நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, சில கும்பல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க கிட்ட நாங்க லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை கொடுத்து சௌரியத்துக்கு ஏறி சாத்து அப்படிங்கிறது போல கொடுத்துருவோம் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இது மிடில் ஈஸ்டுக்காக தான் அப்படிங்கிறது போல என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்தா இருக்கு. ஸோ அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வெப்பன்ஸ் நடந்திருக்கலாம். ஏன்னா தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வெப்பன்ஸ் நடந்திருக்கலாம். இதுக்கு மேல மிடில் ஈஸ்ட் பகுதியில குறிப்பா லெபனானுக்கு தேவைப்படுமா இருக்கும், இல்ல ஈராக் ரெசிஸ்டன்ஸுக்கு தேவைப்படலாமா இருக்கும், சிரியால இருக்கக்கூடிய பல கும்பல்களுக்கு தேவைப்படலாமா இருக்கும், ஹவுதிகளுக்கு கூட தேவைப்படலாமா இருக்கும். ஏன்னா 1000 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இன்டெல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு மேல அதிநவீன ஆயுதங்கள் ரஷ்யாவோட தொழில்நுட்பங்கள்லாம் இங்கெல்லாம் ஷேர் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டு அமெரிக்காவோட நிலைகளை பூந்து விளையாடுவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்படி இருக்கும்போது நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, முதல்ல இந்த நோவோபக்ரோவ்ஸ்க நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல இப்போ உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ரஷ்யாவோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த சோக்கில் பகுதி இருக்குல்லங்க, அங்க அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த பக்ரோவ்ஸ்க நோக்கி முன்னேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல இப்ப அவங்க கணிச்சுக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன கணிச்சிருக்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்த நடந்துட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கமெண்ட் செக்ஷன் நீங்க கேட்டு இருந்தீங்க இல்லையா, ஒடசாவோட லேண்டிங் ஆப்ரேஷன் எப்போ, அப்பதான் திருப்பி நான் உங்க சேனல்ல பார்ப்பேன் அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்க இல்லையா, கூடிய விரைவில் இனிதே ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா மிகப்பெரிய கருங்கடல் ஃப்ரீட்டை வந்து ரஷ்யாவோட கிரீமியா பகுதிக்குள்ள ரீடிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஆக்டிவிட்டி, நேவல் ஆக்டிவிட்டி அந்த இடத்துல நடந்திருக்கு. இது எப்படி திசை திருப்புறதுக்காகவா என்னன்னு தெரியல. ஏன்னா உக்ரைன் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ரஷ்யாவோட பெல்கிராட் ரீஜியன்ல ஒரு அஃபென்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ அந்த இடத்துல தாக்குதல் பண்றத தடுக்கிறதுக்காக, முறியடிக்கிறதுக்காக இப்ப இந்த பக்கம் கிரீமியால அதிக அளவுல நேவல் ஃப்ளீட் வச்சிருக்காங்கன்னா உக்ரைன் சீக்கிரமா பதறி அடிச்சுக்கிட்டு இந்த பக்கத்துல ரீடிப்ளை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும், அந்த அட்டாக் விட்டுருங்க, இங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாத்தி இங்க கூட்டிட்டு வருவாங்க அப்படிங்கிறது போல எனக்கு தோணுது. ஏன்னா ரஷ்யா அலக்கழிக்கு வைக்கணும் இவங்கள அப்படிங்கிறது போல முடிவெடுத்துட்டாங்க அப்படிங்கிறது போல தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கர்சனுக்கும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கர்சன் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தாச்சின்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த ஆண்டனோவிஸ்கி இருக்கும், ஆண்டனோவிஸ்கி பிரிட்ஜ் ஒன்று இருக்கும், அதெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டாங்க. இந்த டெனிப்பர் ரிவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான் தாச்சின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில அதிக அளவுல ரஷ்ய வீரர்கள் முன்னேறி போய் சில பகுதியில பிடிச்சிட்டாங்க. மிக பெருமளவுலயே பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்போ உக்ரைனோட வீரர்கள் அடிக்கடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ரப்பர் போட்டுகளை பயன்படுத்தி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிரின்கி பகுதி இருக்கு இல்லையா, கர்சன் பகுதியில் இருக்கக்கூடிய கிரின்கி பகுதி, அந்த பகுதியை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருந்தாங்க இல்லையா. இப்ப அந்த பகுதியிலிருந்து முன்னேற ஆரம்பிப்பாங்க. அதாவது பல பகுதிகளில் முன்னேற்றம் அடைகிறதுனால, இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்ல வரேன், இப்ப ரஷ்யா வந்து இந்த தாச்சி பகுதியிலிருந்து முன்னேறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆண்டனோவிஸ்கி இருக்கு இல்லையா, தாண்டி போறாங்க அப்படின்னா அந்த ஆண்டனோவிக்காவா இருக்கட்டும், கெர்சன் பகுதியா இருக்கட்டும், இந்த பகுதியெல்லாம் அந்த சைட்ல இருக்கக்கூடிய ஏரியால எந்த அளவுக்கு டிஃபென்ஸை வந்து உக்ரைன் வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கான வீரர்கள் அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு அதிக அளவுல ரஷ்யஸ்க்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி டெஸ்ட் பண்ணும்போது வீரர்கள் கம்மியா இருக்கிறாங்க அப்படின்னா சடசடன்னு அதிகமான வீரர்கள் இந்த பக்கத்துல குமிச்சு முன்னேற வச்சு கெர்சன்ல இருந்து மிக்கலை வழியா ஒரு அட்டம்ப்டும், கிரீமியால இருந்து ஒடசாக்கு லேண்டிங் ஆபரேஷன் பண்றதுக்கு ஒரு அட்டம்ப்ட் இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. பண்றதுக்கு கூடிய சீக்கிரத்துல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா பெருமளவுல வீரர்களை பகுதியில கொண்டு போய் வச்சிருக்காங்க. இப்ப பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்களை திருப்பி ரீடிப்ளாய் பண்றான்னு வச்சுக்கோங்களேன்,
அப்புறம் அங்க சண்டை பிடிச்சதுல வேஸ்ட்டா போச்சு. அப்புறம் அங்கேயும் வேற சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ரஷ்ய வீரர்கள் அங்கேருந்து பின்வாங்க போறதில்ல. அங்க இருக்க போறாங்க. ஏன்னா, அவங்க ஒரு 4000, 5000 வீரர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏர் சப்போர்ட் அங்க அதிக அளவுல குடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பகுதியில புதுசா ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? ஆல்ரெடி இந்த பக்ரோவ்ஸ்க் பகுதியில ஏகப்பட்ட முன்னேற்றம் அடைஞ்சுட்டு இருக்காங்க. தினம் தினம் 100 மீட்டர் முன்னேற்றம், 200 மீட்டர் முன்னேற்றம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் பல பகுதிகள் பிடிச்சிருக்காங்க. நம்ம மேப் வீடியோ பார்க்கும்போது தெளிவா பார்க்கலாம். ஆனா இப்ப நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ரஷ்யா புதுசா இன்னொரு ஃப்ரண்ட் கெர்சன்லயும் ஒடசாலையும் ஓபன் பண்ணாங்கன்னா எப்படி இதை சமாளிக்க போறாங்க உக்ரைன் அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு கண்டிப்பா மேற்குலக நாடுகள் அவங்களோட அதிக அளவுல வீரர்களை உள்ள அனுப்பணும். அப்படி அனுப்பிச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையா இது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகளுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கு. ஏன்னா இவங்க அலோவ் பண்ணனாலதான் இப்ப ரஷ்யா ஆயுதங்களை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. எப்படி உக்ரைனை வச்சு மேற்குலக நாடுகளோட ஆயுதத்தை பயன்படுத்தி ரஷ்யா அடிக்க வைக்கிறாங்களோ, ஸோ அதே போல ரஷ்யாவும் அவங்களோட ஆயுதத்தை கொடுத்து மேற்குலக நாடுகளோட பேஸை அங்க இருக்கக்கூடிய அந்த சிரியா, ஈராக்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வச்சு அடிக்க வைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த கருங்கடல் பகுதியில மிக பெருமளவுல எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால ட்ரோன்களோட கம்யூனிகேஷன் ஜாம் ஆகி திடீர்னு காணாம போயிடுது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரீப்பர் ட்ரோன்களா இருக்கட்டும், MQ-9 ரீப்பரா இருக்கட்டும், குளோபல் ஹாக்கா இருக்கட்டும் மிஸ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதிகமான ஆக்டிவிட்டிஸ் அந்த இடத்துல நடக்கிறதுனால இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டிஸை பத்தி உக்ரைனுக்கு ஷேர் பண்ண போறாங்களாம். ரஷ்யா கிட்ட எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது போல. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்கு கொண்டு போய் விடுது. ரஷ்யா இந்த சேட்டலைட்டோட கம்யூனிகேட் பண்றாங்க இல்லையா, அதை ஜாம் பண்றதுனால ட்ரோன்கள்னால எதுவும் செய்ய முடியறது இல்ல. அதாவது அந்த ட்ரோன் என்னதான் சிக்னல் கட் ஆனாலும் எந்த இடத்துல இருந்து பேஸ் லான்ச் ஆச்சோ அந்த பேஸ்க்கு ரிட்டர்ன் போகும். அப்படி இல்லைன்னா நியர்பை நேட்டோ பேஸை அது ஆல்ரெடி மேப் ஆயிருக்கும், அந்த பேஸ்க்கு ரிட்டர்ன் போகும். இப்ப அந்த பேஸுக்கு போகணும்னாலும் அது எந்த இடத்துல இருக்கு, அங்கிருந்து எங்க போகணும் அப்படிங்கறத அந்த ட்ரோன் யோசிச்சு அதுக்கப்புறம் அது டைரக்ஷனல் பண்ணி போயிட்டு இருக்கும். ஆனா அந்த விஷயத்த கூட, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயத்த கூட ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சப்ரஸ் பண்ணுது. அந்த ட்ரோன்களோட நேவிகேஷன் சிஸ்டமா கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்ணுது. இதுல இண்டஸ்ட்ரியல் நேவிகேஷன் இது போல பல விஷயங்கள் சொல்றாங்க. பட் ஆனா இண்டஸ்ட்ரியல் நேவிகேஷன்லயும் ஒரு வகையான ரேடியோ சிக்னல்ஸ் பாத்தீங்கன்னா சென்ட் ஆகி எமிட் ஆகி ரிசீவ் ஆகும். அதை வச்சு அது ஹோம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு போகும். அதுவும் ஹேக் பண்ணப்படுது, சப்ரஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இதனால இந்த F-35 விமானங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் மிக பெரும் அளவுல பாதிப்படையும். இவங்க என்ன வேணா விமானங்கள் வச்சுக்கலாம், கண்ணு தெரியாது. F-16 வர்றது நம்மளுக்கு தெரியாது, ஆனா அவங்க எங்க இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாம போயிடும். அதாவது மிகப்பெரிய ஸ்டெல்தா மாதிரினா அது அந்த விஷயம் அமெரிக்காவோட அந்த F-35 பைலட்ஸ்க்கே பிரச்சனையா போய் முடிஞ்சிடும். அவங்க எங்க இருக்கிறாங்க, நம்ம எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியல அப்படின்னா அந்த விமானத்தை இயக்கி பயன் இல்லை அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அந்த அளவுக்கான டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் ரஷ்யா கிட்ட அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓவர்லேவா ஒரு விஷயங்கள் பார்த்துருப்போம் இல்லையா, ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ஸ்லாம் இந்த அளவுக்கு இதாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பதிவில் இந்த மேப் வீடியோவா இருக்கட்டும், அந்த நேவிகேஷன் சிஸ்டம் எல்லாம் சப்ரஸ் பண்றாங்களா அதை பத்தி தெளிவா அடுத்தடுத்த பதிவில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.